ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம இட்லி மாவை வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு 10-15 நிமிஷத்தில் டக்குன்னு எப்படி ஒரு போண்டா செய்கிறதுன்னு பார்க்கலாமா? குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். டீ டைமில் டக்குன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். உள்ளே நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு மேலே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து இட்லி மாவு ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே உடனே எடுத்து செய்யக்கூடாது. ஒரு 1/2 அன் ஹவர் வெளியே வச்சு அப்புறமா வந்து ஒரு 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இட்லி மாவு எடுத்த கப்பில் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன். மைதா மாவு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ 3/4 கப் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் இனிப்பு கூட இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பொடி பண்ணி வச்ச ஏலக்காய் பவுடர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா போண்டா ஃப்ளஃபியாக வரத்துக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சர்க்கரை கரைஞ்சி வர அளவுக்கு மாவை நல்லா கரைச்சி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும். ரொம்ப தண்ணி மாதிரியும் கரைச்சிடக்கூடாது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி மாவு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி மாவு பார்க்குறதுக்கே நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். தூக்கி விடும்போது இந்த மாதிரி மடிப்பாக விழுது பாருங்கள். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் போண்டா விடும்போது நமக்கு நல்லா குண்டு குண்டாக கிடைக்கும். பாருங்கள், நான் எடுத்து விடுறேன். ஒரே இடத்துல மாவு நல்லா மெதுவாக விழுது பாருங்கள். இது வந்து நமக்கு சரியாக இருக்கும் மாவோட கன்சிஸ்டன்சி. இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் வச்சு செய்யணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மாவு கரைச்ச உடனே எண்ணெய் சூடானால் நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் சூடாக இருக்கா இல்லையான்னு ஒரு போண்டா மட்டும் போட்டு பாருங்கள். சூடாக இருந்தால் மேலே அப்படியே மிதந்து நல்லா பந்து மாதிரி உருண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், எண்ணெய் லைட்டாக கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்குது. அதனால் வந்து வானல்லே ஒட்டிக்கிச்சு. இப்போ நான் இதை வந்து எடுத்துகிட்டு இப்போ வந்து விடுறேன் பாருங்கள். நம்ம ஒன்று விட்டுட்டு அடுத்த போண்டா விடுறதுக்குள்ளே அது வந்து நல்லா பந்து மாதிரி உப்பி மேலே வந்துடும். மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருந்தால் தான் நமக்கு விடுறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம இங்கே ஒன்றா விட ஃபஸ்ட்டு விட்டதெல்லாம் நல்லா பஃபியாக உப்பி நல்லா மேலே அதுவே திரும்பி வருது பாருங்கள். அடுப்பு மாவு விடுற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவு விட்டதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம் வந்து வச்சு நல்லா திருப்பி விட்டு எல்லா இடமும் செவந்து வர மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும் போது உள்ளே நல்லா ஈவனாக வெந்து வரும். போண்டா நல்லா இந்த அளவுக்கு உப்பி வரும்போதே உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், எல்லா இடமும் நல்லா செவந்து வந்துருச்சு. வெளியே எடுத்துடலாம். சூடாக இருக்கும் போது ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சூடு குறைய அப்படியே மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இன்னொரு பேட்ச் வந்து நான் விடுறேன். நம்ம எண்ணெய் எவ்வளோ விட்டுருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போண்டாவும் கொஞ்சம் கூட கேப் விடாமல் நல்லா நிறைய போட்டு பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் எல்லா போண்டாவும் ஈவனாக வெந்து வரும். பாருங்கள், மாவு விட நல்லா பந்து மாதிரி உப்பி நல்லா உருண்டு வருது போண்டா. இப்போ எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம்.
இட்லி மாவு இருந்தால் போதுங்க, ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த போண்டா அதிகமாக எண்ணெயும் குடிக்காது. பாருங்கள், நான் இப்போவே 2 பேட்ச் வந்து போட்டு எடுத்துட்டேன். ஆனால் எண்ணெய் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து போண்டாவாக பொரித்து எடுத்துடலாம். நல்லா மேலே நல்லா கெட்டியாக கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே அவ்வளோ சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து பாருங்கள் புட்டு காமிக்கிறேன். உள்ளே வந்து எப்படி சாஃப்டாக பஞ்சு மாதிரி மெத்துன்னு இருக்குது, மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.